வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கே இன்னும் பதில்கள் கிடைக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பவன் கேரா கூறியுள்ளார். அதிக அளவிலான வெடிபொருள்கள், வெடிகுண்டு தயாரிக்கும் உபகரணங்கள் தில்லியில் இருந்து கைப்பற்றப்பட்டிருப்பது மத்திய அரசு முற்றிலும் தோல்வியடைந்ததையே காட்டுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடந்து முடிந்துள்ளது. 3 மணி நிலவரப்படி 60.40% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடரலாம் எனவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ திட்டம் தேவை என கேரள அரசே கேட்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கல்வி என்றால் எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடக்கிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். மேலும் வன்மத்தோடு நடக்கும் திமுக ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கும் திறமையை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் பேசியுள்ளார். கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பான சூழல் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபாளையம் அருகே கோயில் காவலர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய அவர் கொலையாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நவம்பர் 13 முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் முனிஷ்காந்த், விஜயலட்சுமி நடிப்பில் உருவாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் நவம்பர் 21 வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.